அனைவருக்கும் வணக்கம். நான் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் தலைவர் டாக்டர் எஸ்ஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பில் நாங்கள் அனுதினமும் ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யணும்னா, வரன் தேடும் பெற்றோர்கள் சிரமம் இல்லாமல் அவங்க வீட்டில இருந்தே ஜாதகங்களை பார்த்துட்டு அவங்கள பிடிச்ச பொண்ணோ வரனோ எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்வோம். இன்னைக்கு திருமணம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பொண்ணு வீட்டுல சம்மதிக்கணும், பையனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு இருக்கணும், பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பையனும் இருக்குங்கிற நிலைமையில் தான் இப்ப இருக்குது. டாக்டர், இன்ஜினியர், வெளிநாடு, உள்நாடு, பிசினஸ் மேன், அனைத்து ஜாதகங்களையும் அனுப்புகிறாங்க. வரன் தேடும் பெற்றோர்கள் வாட்ஸ்அப் மூலம் எங்களிடம் ஜாதகங்களை பதிவு செய்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொள்வது என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் தவறாமல் கவனியுங்கள். அதை உங்க வாட்ஸ்அப் மூலம் உங்கள் சொந்தங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து கேட்டுக்கொண்டு நாங்கள் தினமும் ஜாதகங்களை அறிவித்துக் கொண்டிருக்கோம். வாட்ஸ்அப், பேஸ்புக் அனைத்திலும் செய்கிறோம். எங்கள் அலுவலகம் சேலம் மாவட்டம் ஆத்தூரிலே உள்ளது. கிளை அலுவலகம் சென்னை எட்மூரிலே உள்ளது. எனவே வரன் தேடும் பெற்றோர்கள் எங்கள் யூடியூப் சேனலை தேர்வு செய்து எங்களோடு பதிவு செய்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்கிறேன். பேரு சினேகா, துருவ வேளாளர் நாயக்கர், சுத்த ஜாதகம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, கன்னி லக்னம். பிடிஎஸ் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 167 சென்டிமீட்டர், 2/7/2002 தான் பிறந்திருக்கிறாங்க. ஜாதகர் இருப்பிடம் செய்யலாம். அப்பா பேரு சண்முகம், நெடுஞ்சாலைத்துறையில வேலை பார்க்கிறாரு. அம்மா வித்யா, இல்லத்தரசி, பிடிஎஸ் அல்லது படித்த நல்ல குடும்பம் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவங்க 2 பேர், தம்பி ஒருத்தர், தங்கச்சி ஒருத்தர். சேலத்துல ஒரு அபார்ட்மெண்ட், சொந்த வீடு, விவசாய நிலங்கள் உள்ளன, நல்ல வசதி. இந்த ஜாதகர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகா திசை 16 வருஷம் 9 மாசம் 9 நாள் இருக்கு. சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு செல்வ சௌந்தர்யா, துருவ வேளாளர், சுத்த ஜாதகம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, கன்னி லக்னம். எம்எஸ்சி படிச்சிருக்கிறாங்க. 29/8/1999 பிறந்திருக்கிறாங்க. பாண்டிச்சேரி. செல்வ கைலாச சுப்பிரமணியம் அப்பா பேரு, அம்மா பேரு கவிதா, இல்லத்தரசி. டிகிரி படித்த வரன் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவங்க 2 பேர், ஒருத்தர், மொத்தம் 2 பேர், தங்கச்சி இருக்கிறாங்க. சொந்த வீடு இருக்கு. இவங்க பிறக்கும் போதே சனி மகா திசை 12 வருஷம் 5 மாசம் 1 நாள், புதன் திசை 17 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு அரிதா, ஆற்காட்டு முதலியார், புனர்பூச நட்சத்திரம், மீன ராசி, மீன லக்கணம். பிடெக் ஐடி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5 அடி, 1/4/1993 பிறந்திருக்கிறாங்க. வருஷம் 4.5 லட்சம் முதல் 6 லட்சம் வரை வருமானம். சொந்த ஊர் சென்னை.
அப்பா பேரு ராமமூர்த்தி, அம்மா பேரு லட்சுமி இல்லத்தரசி. டிகிரி படித்த வரன் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, ஒரே பொண்ணு தான். சென்னையில் சொந்த வீடு இருக்குது. பிறக்கும் போதே குரு மகாதசை 6 வருஷம் 6 மாசம் 18 நாள் இருக்கு. சனி மகாதசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு அழகர் சாமி, துருவ வேளாளர் நாயக்கர், ராகு கேது செவ்வாய் ஜாதகம், சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், துலாம் ராசி, துலாம் லக்னம். பிஇ இசி படிச்சிருக்காரு. உயரம் 5.10, 22/5/1994 பிறந்திருக்காரு. மாசம் 30,000 சம்பளம் வாங்குறாரு. சொந்த பேரு மணிவிழந்தான் ஆத்தூர். அப்பா பேரு பெரியசாமி லேட்டு, அம்மா பேரு வளர்மதி அரசு நர்ஸ் ஓய்வு. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவங்க ஒருத்தர், ஒரே பையன்தான். அக்கா 1 கல்யாணம் ஆயிடுச்சு. இவரு பிறக்கும் போதே செவ்வாய் திசை 3 வருஷம் 3 மாசம் 20 நாள் இருக்கு. ராகு திசை 18 வருஷம், குரு மகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சுரேந்திரன், முதலியார், ராகு கேது செவ்வாய் ஜாதகம், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, கும்ப லக்னம். எம்காம் எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.4, 2/10/1994 பிறந்திருக்காரு. 1998 பிறந்திருக்காரு. பிசினஸ் பண்றாரு. மாசம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை தான். திரு இளங்கோவன் தங்கவேல் பிசினஸ். திருமதி குணா இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாகனவரன். பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவங்க ஒருத்தர். சொந்த வீடு 2 கிரவுண்டு நிலம் இருக்குது. இவரு பிறக்கும் போதே ராகு மகாதசை 10 வருஷம் 4 மாசம் 6 நாள், குரு மகாதசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு மதன், 7இல் செவ்வாய், துளுவ வேளாளர், குதிரையார், மக நட்சத்திரம், சிம்ம ராசி, ரிஷப லக்னம். பிஇ எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.7, 19/10/1995 வந்திருக்காரு. மாசம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் சம்பளம். ஜாதகர் சென்னை. அப்பா பேரு பத்மநாபன், ரியல் எஸ்டேட், ஆன்லைன் டெக்ஸ்டைல் படிச்சிருக்காரு. திருமதி சரசு இல்லத்தரசி. டிகிரி படித்த நல்ல குடும்ப வரன் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. இவரு பிறக்கும் போதே கேது மகாதசை 4 வருஷம் 6 மாசம் 23 நாள் இருக்கு. சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
அடுத்த ஜாதகம். பேரு பிரமோஸ், இந்து அகமுடையர், ராகு கேது செவ்வாய் ஜாதகம், மூல நட்சத்திரம், தனுசு ராசி, கடக லக்னம். பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 5.11, 5/1/2000 பிறந்திருக்காரு. வருஷம் 6 லட்சம் சம்பளம். காட்பாடி, வேலூர் சொந்த ஊரு. அப்பா பேரு மணவாளன், அம்மா பேரு சிவசங்கரி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல விவரமா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த ஒருத்தர் அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, பிளாட் 2, விவசாய நிலம் 2 ஏக்கர். இவரு பிறக்கும் போதே கேது மகா திசை 2 வருஷம் 9 மாசம் 22 நாள் இருக்கு. சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். வேறு கார்த்திகேயன், துருவ வேளாளராக முடியும், சுத்த ஜாதகம். மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி, விருச்சக லக்னம். பிகாம் சிஏ படிச்சிருக்காரு. உயரம் 172 சென்டிமீட்டர். 5/4/1995 பிறந்திருக்காரு. மாசம் 80,000 ரூபாய் சம்பளம். பேங்க்ல வேலை செய்யறாரு. சென்னையில் இருக்காரு, சொந்த ஊர். செல்வகுமார், கவர்மெண்ட் ரிட்டையர்டு. அப்பா பேரு சுந்தரா, அம்மா பேரு சுஜாதா இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்பம் வாங்கினா பாக்குறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சென்னையில 3 வீடு, திருக்கோவில்ல 1 வீடு, விருதாச்சலத்தில் 2 வீடு, 6 ஏக்கர் விவசாயம் நடக்குது. நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் திசை 6 வருஷம் 10 மாசம் 13 நாள், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் பாத்தீங்கன்னா மணிகண்டன், சுத்த ஜாதகம். தொண்டை மண்டல சைவ வேளாளர். இவங்களுக்கு அசைவம் சம்மதம். பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, மீன லக்னம். 6/10/1999 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 23 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. சென்னையில் இருக்காரு. தினகரன் அப்பா பேர் ரிலேட்டிவ். திருமதி லட்சுமி இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்பம் வாங்கினா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1. இவரை பாத்தீங்கன்னா சுக்கிரன் மகா திசை 19 வருஷம் 7 மாசம் 27 நாள், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.